இந்த டிகிரி கோர்ஸ் என்னப்பட்டது நம்ம யூஸ்வலாக 12th ஸ்டூடெண்ட்ஸ் முடிப்பாங்க. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பிகாம், பிபிஏ, பிஏ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பட்டப்படிப்பை தான் வந்து டிகிரி கோர்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த படிப்பு, அது ஒரு எக்ஸ்பர்டைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சயின்ஸ் முடித்த மாணவர்கள் பிஎஸ்சியும் படிக்கலாம், மருத்துவமும் படிக்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது மருத்துவம் என்பது ஒரு எக்ஸ்பர்டைஸ்டு படிப்பு அல்லவா? அந்த மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் டிகிரி கோர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த மருத்துவம் என்பது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் படித்த மாணவர்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ பார்த்தோன்னா இந்தியாவில் தொழில் வளர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, இண்டஸ்ட்ரிலாம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்காங்க. பல லட்சம் கோடிகளில் அவங்க முதலீடு பண்ணி லாபமும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள், இவங்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு பார்ப்போம். ஒரு பிகாம் முடித்த மாணவர்கள் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா, ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப், அதாவது ஒரு அக்கௌண்டிங் ஜாபில் ஒரு டேட்டா என்ட்ரி, ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரியான நிலைகளில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுவே அதே கம்பெனியில் அவங்க ஹையர் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடித்தா மட்டும்தான் அவங்களால அந்த ஹையர் அந்த அத்தாரிட்டேட்டிவ் அந்த பொசிஷனை வந்து அவங்களால அடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து இந்த ஃபினான்ஸ் மேனேஜர் இந்த மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு பதவியில் வந்து அவங்க உட்காரலாம். இந்த டிகிரி கோர்ஸில் வந்து ஒரு மாணவர்கள் வந்து ஒரு 20% ஒரு 30% வந்து அந்த துறையை பற்றி கற்றறிஞ்சிப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த துறையை பற்றினா ஒரு 80-90% நாலேஜ் வந்து அவங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ இதுதான் இந்த 2 கோர்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ சில மாணவர்களால் இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து தேர்ந்தெடுத்து படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அவங்களும் டிகிரி கோர்ஸ் தேர்ந்தெடுத்து படிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் முன்னாடி சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ் டிகிரி கோர்ஸுக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதை நிறைய மாணவர்கள் முன்னாடியே திங்க் பண்ணி நான் எதாவது ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கலாம்.